கும்பகர்ணனை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் 6 மாதம் சாப்பிடுவார், அதற்கு பின் 6 மாதங்கள் தூங்குவார். ஆனால் கும்பகர்ணனுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவேந்திரரை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நல்ல கூர்மையான புத்தியும் நெறி தவறாத வாழ்க்கை முறையும் இரக்க குணமும் கொண்டவர்தான் கும்பகர்ணன். இவர் போர்க்கலைகளிலும் சிறந்தவராக இருந்தார். கும்பகர்ணனின் மீது பொறாமை கொண்டிருந்த இந்திரன் அவரை பழிவாங்குவதற்காக சரியான சமயம் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராவணன் தன்னுடைய இரு சகோதரர்களான விபீஷ்ணரையும் கும்பகர்ணனையும் கூட்டிட்டு தவம் செய்யறதுக்காக போறாரு. இந்திராசனத்தை வேண்டி பிரம்மதேவரை நினைத்து கடும் தவம் செய்யறாரு கும்பகர்ணன். எங்கு தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டுடுமோன்னு பயந்த இந்திரன் சரஸ்வதி தேவி கிட்ட உதவி கேட்டு மன்றாடினார். பிரம்மா கும்பகர்ணன் முன்னாடி நின்று என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லும் போது இந்திராசன வரத்தை கேட்க வந்த கும்பகர்ணனை நித்ராசன வரத்தை கேட்க வைக்கிறாங்க சரஸ்வதி தேவி. சமஸ்கிருத மொழியில் நித்ரா என்றால் தூக்கம். பிரம்மதேவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார் கும்பகர்ணன். தன் தம்பிக்கு நடந்த இந்த அக்கிரமத்தை பார்த்த ராவணன் சிவபெருமானிடம் அந்த வரத்தை மீட்டெடுக்க மன்றாடினார். சிவபெருமானோ அந்த வரத்தை என்னால் மீட்டெடுக்க முடியாது, ஆனால் கும்பகர்ணன் வருடத்திற்கு 6 மாதங்கள் சாப்பிடுற மாதிரியும் 6 மாதங்கள் தூங்குற மாதிரியும் வரத்தை மாற்றி அமைக்கிறார்.